ரீசெண்டா ஜியோ ஒரு நியூ ரீசார்ஜ் பிளானை கொடுத்திருக்காங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐபிஎல் அப்படின்னா நம்ம ஜியோ சினிமால பார்த்துட்டு இருப்போம். அன்லிமிட்டட் யூசர் 5G யூசருக்கு பிரச்சனை கிடையாது. இதுவே 4G யூசரா இருந்தா கண்டிப்பா டேட்டா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பிளான் அப்படிங்கிற ஒரு நியூ பிளான் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிளான்ல என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 49 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 GB டேட்டா கொடுப்பாங்க. இந்த 25 GB டேட்டாவை நீங்க ஒரு நாளுக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்க முடியும். அடிஷனல் டேட்டா வேணும் அப்படின்னு ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு இது ஏத்த ஒரு பெஸ்டான பிளான் அப்படின்னே சொல்லலாம். பட் இது எப்பவுமே இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது, ஏன்னா அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் இப்போதைக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இது கிரிக்கெட் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா வேணும் அப்படிங்கிற அடிஷனல் டேட்டா வேணும் 1 GB 2 GB ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு ஃபர் டேக்கு மட்டும் அப்படின்னா ஸோ இந்த ரீசார்ஜ் பிளானை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அடிஷனல் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களோட வேலிட்டி எத்தனை நாள் இருக்கும், அத்தனை நாள் இருக்கும். பட் இது அப்படி கிடையாது, ஒரு நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு வாய்ஸ் காலும் இதுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களால டேட்டா மட்டும் அடிஷனல் டேட்டா யூஸ் பண்றவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். பட் இதோட வேலிட்டி அப்படின்னு பார்க்கல ஒரு நாள் மட்டும்தான். இதை நீங்க ஜிபே மற்றும் போன்பே அது மட்டும் இல்ல எந்த ஒரு யூபிஐ மற்றும் மை ஜியோ ஆப்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.